பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே கோபி பேசின பேச்சால் தன்னுடைய அப்பாவை பற்றி கொஞ்சம் கூட மதிக்காமையும் அவர் செஞ்ச எந்த விஷயத்தையும் பற்றி நினைக்காம எப்படி பேசிட்டாரே அப்படின்னு நினச்ச பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே கோபியை ரொம்பவே முறைக்கிறாங்க, ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவரை நாம் இங்கே வர சொல்லி கூப்பிடவே இல்லை, அப்படி இருக்கும்போது இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இங்கே ராமமூர்த்தியை பற்றி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பழனிசாமி கூட சார் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி தடுத்தோம், அது எதை பற்றியுமே கேட்காம இங்கே கோபி இப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. செழியன், எழில், பாக்கியான்னுட்டு எல்லாருமே கோபி மேலே ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி கோபி பேசுனதை நினச்சி ஈஸ்வரி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பழனிசாமியும், என்னம்மா நீங்கள், உங்களுக்கு ஐயாவை பற்றியும் தெரியும், உங்கள் பையன் கோபியை பற்றியும் தெரியும், அப்படி இருக்கும்போது கோபி சார் இப்படி தான் பேசுவார்னு தெரிஞ்சிருந்தும் அவர் பேசின பேச்சால் நீங்கள் எதுக்கு கண் கலங்கி அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே இங்கே ஈஸ்வரியும், எனக்குன்னு ஒரே பையன் இருந்தான், அவன் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், நானும் என் வீட்டுக்காரரும் அவனை நிறையா படிக்க வைக்கணும், அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்காக தான் அவர் கண்ணும் கருத்துமாக கோபி படிக்கணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. ஆனால் அதையே அவன் பெருசாக எடுக்காமல் எங்கள் அப்பா இப்படிலாம் நடந்துக்கிட்டாரு, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இடையில பாசம்னு ஒன்று இல்லவே இல்லை, எனக்கு எங்கள் அப்பாவை மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் எனக்கு நல்லது எதுவுமே செய்யலைன்னு எல்லார் முன்னாடியும் இப்படி கொஞ்சம் கூட மனசில் ஒரு நல்ல ஒரு எண்ணமே இல்லாமல் கோபி பேசிட்டு போயிட்டானே, என் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது இவன் பேசின பேச்சு என்னால் தாங்க முடியல தம்பி, அதனால தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியாவும், என்னத்த நீங்கள் உங்கள் பையன் கோபியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் இப்படியா நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறது, மாமா இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு அழுதா கூட ஏதோ ஒரு வகையில் அதை ஏற்றுக்கலாம், ஆனால் எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிற உங்கள் பையன் இப்படி தான் செய்வாருன்னு முன்னமே நம்மளுக்கு தெரியும்ல, ஆனால் என்ன கூப்பிடாத இடத்துக்கு வரக்கூடாதுன்னுட்டு உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கூட புரியல போல, அதனால தான் மாமாவை அவமானப்படுத்துறதா நினச்சி தன்னைத்தானே அவமானப்படுத்திட்டு போயிருக்காரு உங்கள் பையன் கோபி. இதில் கூட மாமாவுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லைத்த, ஏன்னா மாமாவை பற்றி நமக்கு மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ இல்லை பழனி சாருக்கோ நம்ம சொந்த பந்தம்னு எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி உங்கள் பையனை பற்றியும் தெரியும்ல, அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கோபி பேசின பேச்சால் ரொம்பவே அழுதுட்டு இருந்த ஈஸ்வரியை சமாதானப்படுத்தி அங்கே ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியா. இங்கே வீட்டுக்கு போன இனியா, செழியன், எழில்னு எல்லாருமே கோபி பேசுனதையே யோசனை பண்ணிக்கிட்டு, அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் நின்றுருக்கும் போது எல்லாரும் அங்கே இருக்கும்போது நம்ம தாத்தாவை பற்றி இப்படி அவர் பேசியிருக்கவே கூடாது, தாத்தா செஞ்ச நல்லதை பற்றிலாம் பேசாமல் ஏதோ படிக்கும்போது கோவப்பட்டாராம், எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க, நம்ம படிக்கணும், நம்ம நல்லபடியாக வளரணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிற ஒரு விஷயம் தானே, அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி அப்பா இப்படி பேசியிருக்கவே கூடாது, அப்பாவுக்கு நம்ம அம்மா மேலே ரொம்பவே பொறாமை, இங்கே தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் நம்ம பாக்கிய அம்மாவை முன்னாடி நிப்பாட்டி செய்கிறதாலையும் இங்கே தாத்தாவுக்கு சடங்கை கூட இங்கே அம்மா தானே செஞ்சாங்க, அந்த ஒரு பொறாமையிலையும் அந்த ஒரு கோவத்துலையும் தான் இப்படி நம்ம கூப்பிடாம எல்லார் முன்னாடியும் தாத்தாவை பற்றி இப்படி பேசிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக எல்லார் முன்னாடியும் அப்பா இப்படி பேசியிருக்கவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் அப்பா அங்கே வரணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் இல்லையே, நம்ம யாரும் அப்பாவை அங்கே வர சொல்லி கூப்பிடவும் இல்லை, கூப்பிடாத இடத்துக்கு தேவையில்லாமல் இப்படி அப்பா பிரச்சனை பண்ணி தாத்தாவை பற்றி தப்பு தப்பாக பேச போய் தான் இப்போ பாட்டி அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, அப்பா பேசுனது முழுக்க முழுக்க ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அதுக்கு உடனே எழிலும், பாத்தியா இனியா, உனக்கு கூட புரியுது, ஆனால் அப்பாவுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதே, அம்மாவையும் இங்கே பாட்டியவும் அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அங்கே பேசிட்டு போயிட்டாரு, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அப்பாவுக்கு சரியான பாடம் புகட்டுவேன், அப்பா அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா, நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கோம், ஆனால் பிரச்சனைகளை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்கள் அப்பா, அவர் இந்த வீட்டில் இல்லை வெளியில் இருக்காரு, ஆனாலும் நம்ம குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்ற ஒரே எண்ணத்தில் இருக்காரு, தனக்குன்னு ஒரு வேலை இருக்கும்போது அதை ஒழுங்காக பார்க்காம கூப்பிடாத இடத்துக்கு போய் இங்கே தேவையில்லாமல் பேசி இப்போ பாரு உன்னுடைய பாட்டி எவ்வளோ அழுதுட்டுருக்கான்னுட்டு, நான் வீட்டை பார்க்குறதா இல்லை உங்கள் எல்லாரையும் கவனிக்கிறதா இல்லை ஹோட்டலில் போய் வேலையை பார்க்குறதான்னு ஒன்றுமே தெரியல, இதுக்கிடையில் உங்கள் அப்பா பண்ணுற பிரச்சனையவும் நான் சமாளிக்கணும், என்ன செய்ய போகிறனோ தெரியல, இப்போ தான் மாமா அருமை எனக்கு புரியுது, மாமா எனக்கு பக்கபலமா இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படாம மாமா கொடுக்குற அறிவுரையை ஏற்றுக்கிட்டு அதன்படி நடந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் எதையுமே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இங்கே கோபியால் இங்கே பாக்கியாவும் ரொம்பவே மனவேதனையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபி இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு, என் மனசில் இருந்த எல்லா விஷயத்தையும் என் அம்மா முன்னாடி பாக்கியா முன்னாடின்னு என் சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கும்போது சொல்லிட்டு வந்துட்டேன், இப்போ புரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கேன்னுட்டு, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை மன்னிக்கலைன்னா நான் என்ன நல்லா சந்தோஷமாக வாழ முடியாதா என்ன, நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன்,
இதை விட வேற என்ன நான் செஞ்சுட்டேன் பெருசா? ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னை நோக்கி வரும்போது எனக்கு கூட பக்கபலமா இருந்தது ராதிகா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு ராதிகாவே போதும். மற்றபடி என் அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், இந்த பாக்கியான்னு யாரும் எனக்கு தேவையும் இல்லை, யாரும் என்ன மன்னிக்கவும் வேண்டாம். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றது தான் சரின்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் எங்கள் அப்பாவை பற்றி பேச வேண்டிய எல்லாத்தையுமே பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. அந்த சமயம் அங்கே ராதிகா வந்து இங்கே கோபி கிட்ட கேட்குறாங்க, என்ன கோபி இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களேன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நேற்று என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ இந்த பாக்கியா எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக அவளுடைய ஹோட்டலில் என் அப்பாவோட படத்தை திறந்து வைக்க சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன கூப்பிடவும் இல்லை, நான் அங்கே வருவேன்னு யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. அங்கே போனது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொன்னேன். அங்கே பாக்கியாவும் என் அம்மாவும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நின்னாங்க. என் அப்பா நல்ல அப்பாவே இல்லை, எனக்கு சரியான ஒரு வழிகாட்டவும் இல்லை, ஒரு நல்ல அப்பாவா எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னதால எல்லாருமே வாயடிச்சு போய் நின்னாங்க. ஆனால் பாக்கியா எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே என்னென்னவோ பேசினா. ஆனால் பாக்கியாவை நல்லா திட்டிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இப்பதான் ராதிகா எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. ஏன் தெரியுமா? இத்தனை நாள் எங்க அப்பா என்ன மன்னிக்கலையே, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரேன்னு சொல்லி நான் எங்க அப்பாவையே நினைச்சு அழுதுட்டு இருந்தேன். எங்க அம்மா மனசு மாற மாட்டாங்களா, மறுபடியும் என்கிட்ட சந்தோஷமா பேச மாட்டாங்களான்னு நினைச்சேன். ஆனா என் மனசுல இருந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா என் அப்பா அம்மான்னு அந்த வீட்டுல உள்ள யாருமே எனக்கு வேண்டான்னு தோணுது. நீ மட்டும் எனக்கு போதும் ராதிகா, நீ எப்பயுமே என் கூட இருப்பல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராதிகாவும், என்ன கோபி இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம அங்க போனீங்க? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அங்க போயிட்டு நீங்க மத்தவங்கள எதுக்காக கோவப்படுத்திட்டு வந்திருக்கீங்க? ஏற்கனவே உங்க அப்பா இல்லன்னுட்டு அங்க எல்லாரும் மனவேதனையில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வர சொல்லி உங்கள பாக்கியாவோ இல்ல உங்க பசங்களோ கூப்பிடலையே. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அங்க போனீங்க? எதுக்காக உங்க அப்பாவ பத்தி இப்படிலாம் பேசுனீங்க? நீங்க பேசின பேச்சால உங்க அம்மா இன்னும் தான் வருத்தப்படுவாங்க. அத கூட நீங்க புரிஞ்சுக்காம இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே. இதுல நீங்க செஞ்ச விஷயத்த பத்தி சந்தோஷம் வேற பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதுக்கு உடனே கோபியும், இது மட்டும் இல்ல ராதிகா, இதுக்கு மேலேயே நான் செய்வேன். ஏதோ அந்த பாக்கியா பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால வீட்ல உள்ள எல்லாருமே பாக்கியாவை விட்டு கொடுக்காம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கண்டிப்பா ஒண்ணு இல்லாம செய்ய தான் போறேன் பாரு. பாக்கியாக்குன்னு தொழில் இருக்க திமிர்ல தான் யாரையுமே மதிக்காம எங்க அப்பாவுக்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ல கூட என்னை கூப்பிடாம அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்க அம்மாவும் அப்பாவும் பாக்கியாவுக்கு பண்ணின அந்த சப்போர்ட்டால தானே. அப்படி இருக்கும்போது நான் யாருன்னு அந்த பாக்கியாவுக்கு காட்ட வேண்டாமா? அவளுடைய தொழிலை ஒன்றும் இல்லாம செஞ்சு மறுபடியும் வேலையே இல்லாம அவ வீட்டில் மசாலா விற்கிற லெவலுக்கு கொண்டு போகணும். அப்பதான் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ கையில பணமும் இல்லைன்னா கண்டிப்பா எல்லாரும் மறுபடியும் பாக்கியாவை மதிக்கவும் மாட்டாங்க. என்னோட அருமையும் அப்பதான் என் வீட்ல உள்ள எல்லாருக்குமே புரிய வரும். அப்படி நான் செய்யறேனா இல்லையான்னு பாரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராதிகாவும், என்ன வேணாலும் செய்யுங்க கோபி. ஏன்னா நான் சொல்லி நீங்க என்ன திருந்தவா போறீங்க? எப்பயுமே பாக்கியா உங்க அம்மான்னுட்டு அவங்கள ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறீங்களே தவிர்த்து பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்றது, இல்லை என்னையும் நம்ம மையோவையும் எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு பத்தி மட்டும் யோசிக்க மாட்டீங்க. ஏதாவது செய்யுங்க. ஆனா உங்களால ஏதாவது பிரச்சனை வந்து நான் உங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னேன்னு வைங்க, அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். திருந்தாத உங்க முன்னாடி இப்படி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்குடனே கோபியும், போராதிக்கா நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்குவா போற? கண்டிப்பா அந்த பாக்கியாவுக்கு ஏதாவது நான் பெருசா செஞ்சே ஆவேன். அந்த தொழில் இல்லாம எல்லார் முன்னாடியும் பாக்கியா அவமானப்பட்டு நிக்கணும். என் அம்மாவே பாக்கியாவை திட்டி அந்த அவமானப்படுத்தி அந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பணும். கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் செய்ய தான் போறேன் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாக்கியாவும் மறுபடியும் தாத்தா இல்லைன்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஹோட்டல்ல போய் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க. அங்க தன்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்குமே மறுபடியும் பெரிய பெரிய ஆர்டர் வரும். அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்யணும். வர கஸ்டமருக்கு ரொம்ப தரமான உணவையும் ஆரோக்கியமான உணவையும் கொடுக்கணும். இங்கே என் மாமனார் இல்லைன்னு உடனே என்னால் ஒழுங்காக ஹோட்டலுக்கு வரவும் முடியல, சரி வர வேலையை கவனிக்கவும் முடியல. ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே பண தேவை அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது செய்கிற வேலையை தெளிவாகவும் நல்லா திருப்தியாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும், நீ கவலைப்படாதக்கா, நீ எப்படி மனவேதனையில் இருப்பேன்னு தெரியும், உனக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக வர கஸ்டமருக்கெல்லாம் பரிமாறி அவங்க எப்பயும் போலயே தன்னுடைய வேலையில் நல்லா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இங்கே கோபி தன்னுடைய கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அங்கே வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஷெஃப் எல்லாம் கூப்பிட்டு எங்கெல்லாம் ஆர்டர் அனுப்பணும், என்னெல்லாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் கோபியை பார்க்கறதுக்காக அவருடைய நண்பர் செந்தில் வராரு. உடனே செந்தில் கோபி கிட்ட, என்ன கோபி
இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா நீ? இல்ல இன்னைக்கும் பிசினஸ்க்கு வந்தியோ, இல்லையோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். உங்க அப்பாவ பத்தியே யோசனை பண்ணி, நீ ஏதோ வீட்லயே இருந்ததா கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்ன வந்து பார்க்காமயே இருந்தேன். ஆமா, இப்ப நீ நல்லா இருக்கல்ல? நீ மறுபடியும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டலன்னு கேட்கும்போது, அதுக்கு உடனே கோபியும், வேலைய ஆரம்பிச்சு தானே ஆகணும். எத்தன நாள் தான் என் அப்பாவ பத்தியும், என் குடும்பத்த பத்தியும் யோசனை பண்ணிட்டு இருக்க முடியும்? அவங்க யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அவங்க எந்த விஷயத்துக்கும் என்ன கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, நான் மட்டும் எதுக்காக அவங்கள பத்தி யோசிக்கணும்? அதனால தான் செந்தில், என் அப்பா இல்லன்ற விஷயத்தையே நான் மறந்துட்டு, மறுபடியும் என்னுடைய வேலைய ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே செந்திலும், "என்ன கோபி இப்படி பேசிட்டு இருக்க? நேத்து வரைக்கும் என் அப்பா இல்ல, என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. என்ன மன்னிக்கவும் இல்ல, மன்னிக்காம இப்படி பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னவோ வேற மாதிரி பேசுறியே!" அப்படின்னு கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய ஃப்ரெண்டு செந்தில் கிட்ட சொல்றாங்க. இப்படி அந்த பாக்கியா எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னுட்டு, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையுமே கூப்பிட்டு, எங்க அப்பாவோட படத்த திறந்து வைக்கிறதுக்கு எங்க அம்மாவையும் கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா. ஆனா, என்ன யாரும் எந்த விஷயத்துலயுமே கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. அத பத்தி பேசவும் மாட்டேங்கிறாங்க. அதான் கோவத்துல போயிட்டு, அங்க என்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வந்துட்டேன். என் அம்மாவும் அழுதாங்க. என் பசங்க, பாக்கியான்னு எல்லாருமே திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்தாங்க. என்கிட்ட பதில் பேச முடியாம. அப்படி செஞ்சுட்டு வந்திருக்கேன். இனி அவங்க யாரும் என் வழிக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கூடனே செந்திலும், "நீ தான் எப்பயுமே பாக்கியாவோட வழியில போயிட்டு, அவங்கள ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு யோசிக்கிறியே தவிர்த்து, பாக்கியா எப்பயுமே உன்னுடைய வேலைக்கோ, இல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கோ இடையில வந்ததே இல்ல. முதல்ல நீ அத புரிஞ்சுக்கோ. பாக்கியா சிஸ்டர் எப்பயுமே தன்னுடைய வேலையில மட்டும் தான் கவனமா இருப்பாங்க. உன்ன பத்தியோ, ராதிகாவ பத்தியோ யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கூட இல்ல. இப்ப கூட அவங்க ஹோட்டல்ல தாண்டி தான் வந்துட்டுருந்தேன். அவங்க ஏதோ 2, 3 நாள் ஹோட்டலே திறக்கல. ஆனா, ஹோட்டல திறந்த உடனே அவங்களுடைய சாப்பாடு ருசிக்காகவும், அவங்களுடைய தரமான சாப்பாடுக்காகவும், ஆரோக்கியமான சாப்பாடுக்காகவும், உன்னுடைய ஹோட்டல விடவும் அங்க நெறைய கஸ்டமர்ஸ் போறாங்க தெரியுமா? உனக்கு கிடைச்ச ஆர்டர விட பாக்கியா தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க யார பத்தியும் யோசிக்காம தன்னம்பிக்கையா தன்னுடைய வேலைய மட்டும் பார்க்கறதால தான். ஆனா நீ அப்படி இருக்க மாட்டேங்கிறியே கோபி! எப்ப பார்த்தாலும் பாக்கியாவ ஒண்ணும் இல்லாம செய்யணும். அவங்களுடைய பிசினஸ் மேல மேல வளரக்கூடாதுன்றதுக்காகவும், நீ தான் ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிற. ஆனா பாக்கியா ரொம்ப பொறுப்பா தன்னுடைய பசங்கள பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம, உன்னுடைய அம்மாவ தன்னுடைய அம்மாவா நினைச்சு அவங்க பார்த்துக்கிறாங்க. உங்க அப்பாவும் இதனால தானே இறுதி அந்த சடங்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே பாக்கியா தான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுலயே தெரியலையா, இங்க பாக்கியா உன்ன பத்தி மட்டும் இல்ல, யார பத்தியும் யோசிக்காம தன்னுடைய குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபி, "அப்படி சொல்றியா நீ? அப்ப பாக்கியாவோட ஹோட்டல்ல நெறைய கஸ்டமர்ஸ் வராங்கல்ல? இது தெரியாம போச்சே! நான் என்னவோ அவ என்ன விட அதிகமா சம்பாதிக்க மாட்டான்னு நெனச்சேன். ஆனா, அவ தொழில டெவலப் பண்றதுக்காக என்னெல்லாம் தெரியுமா செய்றா? எல்லார் முன்னாடியும் எங்க அப்பாவோட படத்தெல்லாம் திறந்து வச்சு, எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கி, இங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திட்டு இருக்காளா? அவ ஹோட்டலுக்கு ஒரு கஸ்டமர் கூட வராம, நான் என்ன செய்ய போறேன்னு பாரு" அப்படின்னு சொல்லும்போது, இங்க செந்திலும் இங்க கோபி கிட்ட, "அதெல்லாம் வேண்டாம் கோபி. அப்படியெல்லாம் செஞ்சுறாத. ஏன்னா, அந்த குடும்பத்துக்காக பாக்கியா உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் மூலமா தான் அவங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. அவங்க வந்து செழியனையோ, இல்ல உன் பையன் எழிலையோ நம்பி அந்த வாழ்க்கைய வந்து அவங்க வந்து நடத்தல. அப்படி இருக்கும்போது, அவங்க சுய வேலைய செஞ்சு முன்னேறிட்டு இருக்காங்க. இப்படி நீ அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணணும்னு நெனச்சன்னா, அதெல்லாம் பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஆனா கோபி யார் சொல்றதையும் கேட்க தயாராவே இல்ல. "நீ அமைதியா இரு. எனக்கு தெரியும் அந்த பாக்கியாவ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு" அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. இங்க கோபி தனக்கு தெரிஞ்ச 2 பேர கூப்ட்டு நெறைய பணம் குடுத்து, "நான் சொன்னத மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, இதுக்கு மேல உங்களுக்கு அதிகமா பணம் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த 2 பேரும், "சார் நாங்க என்ன சார் செய்யணும்? சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே கோபியும், "அந்த பாக்கியாவோட ஹோட்டல ஒண்ணும் இல்லாம செய்யணும். அதான் உங்களுக்கு தெரியுமே, அங்க மெயின்ல ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ன்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலுக்கு நீங்க போகணும். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. உங்களுக்கு நான் எப்பயுமே வந்து சப்போர்ட்டாவே இருப்பேன். ஆனா, அங்க கஸ்டமர்ன்னு வரவே கூடாது. நீங்க செய்ய போற பிரச்சனையால அந்த ஹோட்டல இனி அந்த பாக்கியா நல்லபடியா, சந்தோஷமா நடத்தவே கூடாது. அப்படி ஏதாவது நீங்க செய்யணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சார், இனி நீங்க இத பத்தியும் கவலைப்படாதீங்க. நாங்க பார்த்துக்கிறோம். அதான் பணத்த வாங்கிட்டோம்ல சார்" அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா நீங்க வேலைய செஞ்சு முடிப்பீங்கன்ற நம்பிக்கையில தான், நீங்க வேலைய செய்யறதுக்கு முன்னாடியே நான் இவ்ளோ பணத்த குடுத்துருக்கேன். உங்க மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 பேரையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போகும்போதே பேசிட்டு போறாங்க. "என்ன போய் அங்க பிரச்சனை பண்றது? நாம வெளியில இருந்து கெட்டுப்போன சாப்பாடா கொண்டு போய் அங்க வச்சு சாப்பிடலாம். இங்க இருக்க சாப்பாடு எல்லாமே கெட்டுப்போனது தான். தரமான சாப்பாடுன்னு பொய் சொல்லி கெட்டுப்போன சாப்பாடெல்லாம் தராங்க" அப்படின்னு நம்ம ஒரு பிரச்சனைய பண்ணா, வர கஸ்டமர் எல்லாருமே நாம சொன்னது தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு, அங்க
அங்கே சாப்பிடாம போவாங்க. இன்னொன்று, இப்படி தரமே இல்லாத சாப்பாடை வர கஸ்டமருக்கெல்லாம் கொடுக்குற அந்த பாக்கியா மேடம் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா மறுபடியும் அவங்களால அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ஹோட்டலை நடத்தவே முடியாது. நாம் வாங்கின பணத்துக்கு நம்ம நல்லா வேலை செஞ்சோம்னா இதுக்கு மேலேயும் பணம் தரதா கோபி சார் சொல்லியிருக்காருல்ல, கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போகும்போதே அந்த 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. பேசிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் போயிட்டு இவங்க ஏற்கனவே வாங்கிட்டு போன ஒரு கெட்டு போன சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்கியாவும் அங்கே வேலை பார்க்குறவங்களும் கவனிக்காததுனால அவங்களும் கஸ்டமர் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியாவும் அங்கே வேலை பார்க்குற யாருமே அவங்கள சரியாக கவனிக்கல. அங்கே கெட்டுப்போன சாப்பாடை வெளியிலேருந்து கொண்டு போன கோபி ஏற்பாடு பண்ண 2 பேருமே அந்த சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி நடிச்சுட்டு அங்கே ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க, கெட்டுப்போன சாப்பாடை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பணத்தை மட்டும் சரியாக வாங்கிக்கிறாங்க. இந்த ஹோட்டலை நம்பி வந்ததுக்கு இப்படியா ஏமாத்துவாங்கன்னு சொல்லி பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியாவும், சார் சார் என்னாச்சு சார், எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா நீங்கள், நாங்கள் பாருங்க பணம் கொடுத்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் சாப்பாடு ருசியாகவும் இல்லை, கெட்டு போயிருக்கு. அப்போ வரக்கூடிய கஸ்டமர் எல்லாம் தரமான உணவை தரோன்னு சொல்லி ஏமாற்றி இப்படி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா? வேணும்னா அந்த சாப்பாடை எடுத்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியாவும் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து பார்க்கவும், ஆமாம் கெட்டு போயிருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? ஏன்னா நாங்கள் எப்பயுமே உடனே செய்கிற சாப்பாடு தான் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் இப்படி பண்ணவே மாட்டோமே. எல்லாமே ஆரோக்கியமான உணவாக கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி கெட்டுப்போன சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பதில் பேச முடியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. என் மாமாவும் இல்லை, நான் எப்படியாவது இந்த ஹோட்டலை நல்லபடியாக நடத்தணும்னு பார்த்தா இந்த 2 பேர் என்னென்னவோ பேசுகிறாங்க, ஏதோ என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டுன்ட்டு கண் கலங்கி போய் பேசாமல் நிற்கிறாங்க. அங்கே வந்த கஸ்டமர் எல்லாமே பாக்கியா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா இது, வர கஸ்டமருக்கு அப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கெட்டுப்போன சாப்பாடையும் தேவையில்லாத உணவையும் தான் கொடுத்துட்ருக்கீங்களா? உங்கள் ஹோட்டலை நம்பி வந்தோம் பாருங்க, எங்களை சொல்லணும். எங்களுக்கு ஒரு சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு வந்த கஸ்டமர் எல்லாருமே ரிட்டர்ன் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே பேச முடியல. அந்த சமயம் அங்கே வராரு எழில். என்னாச்சுன்னு தெரியல, அம்மா வேற கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரலான்னு பார்த்தா இங்கே வந்த கஸ்டமர் எல்லாருமே அம்மாவை நிற்க வச்சு திட்டிட்டு வேற போயிட்டுருக்காங்களே, என்ன பெரிய பிரச்சனையாச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோபி அனுப்பின 2 பேரும் பாக்கியாவை ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோமா, உங்களை நாங்கள் சும்மா விட போகிறதே கிடையாது. நீங்கள் தந்த இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்களா பதில் சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே பாக்கியாவும், கண்டிப்பாக இது நாங்கள் சமைச்ச சாப்பாடாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் தரமான உணவை கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இப்படி யாரும் சொன்னதும் கிடையாது. நாங்கள் ஆரோக்கியமான உணவை கொடுக்க போய் தான் மற்ற ஹோட்டலை விட நிறைய கஸ்டமர்ஸ் எங்களை தேடி வராங்க. நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த எழிலும் என்னம்மா ஆச்சுன்னு சொல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே பாக்கியா ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே எழில் இவங்க மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், நீங்கள் என்னவோ சொன்னீங்களே எங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னுட்டு, முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லும்போது அந்த கோபி அனுப்பின 2 பேருமே கொஞ்சம் தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. என்ன, நாம் ஏதோ சும்மா சொன்னால் இவங்க உண்மையாகவே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி உண்மை தெரிய பிரச்சனை ஆச்சுன்னா நாம் வெளியிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடு மூலமாக பிரச்சனை பண்ணிட்டோம், நாம் சொன்னது எல்லாமே பொய்ன்னு மட்டும் தெரிய வந்தால் எல்லாரும் நம்மளை சும்மா விட மாட்டாங்களேன்னு சொல்லி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அங்கே வந்த எழிலும், ஆமாம் இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் என்னென்ன மெனுலாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா கிட்ட. அதுக்குடனே பாக்கியாவும், இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற அந்த சாப்பாடு மெனுவை இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வாங்கிட்டு சாப்பிட்றது என்னவோ நான்வெஜ் ஐட்டம், இதை நம்ம ஹோட்டலில் சமைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சாப்பாடு கெட்டு போச்சு, நம்ம ஹோட்டல்லேருந்து தான் வாங்கின சாப்பாடுன்னு இவங்களால எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே பாக்கியாவும், ஆமாம் இன்னைக்கு நாங்கள் இதெல்லாம் சமைக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இவங்க எங்கேருந்து இதெல்லாம் கொண்டு சாப்பிட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க எழில். இது தெரியாமல் போச்சு. ஏற்கனவே நான் ஒரு நிலையில் இல்லை, ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். என்னால் எல்லா விஷயத்தையுமே சமாளிக்க முடியுமான்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது இவங்க 2 பேரும் இப்படி பிரச்சனை பண்ணவும் என்னால் எதுவுமே பதில் பேச முடியாமல் நின்னுட்டேன் எழில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே எழில் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு சுற்றி நிற்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, எங்கள் ஹோட்டலில் இந்த உணவை நாங்கள் இன்னைக்கு பரிமாறவும் இல்லை, மெனுவில் நாங்கள் வைக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்களும் நம்பிக்கிட்டு எங்கள் ஹோட்டலை பற்றி தப்பாக நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே வந்த 2 பேரையுமே எழில் மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் வெளுத்து வாங்குறாங்க. யாராவது முன்னேற்ற பாதையில் போகிறாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு இப்படி ஆளுங்க கிளம்ப தான் செய்வாங்க. அதுக்குன்னு இவங்களெல்லாம் சும்மா விடுறதான்னு சொல்லிட்டு
அங்கே உள்ள ஆளுங்களும் வெளுத்து வாங்கின உடனே இங்கே எழில் கேட்குறாங்க, ஆமாம் எதுக்காக இப்படி பொய் சொல்லி எங்கள் வந்து வியாபாரத்தையும் இந்த ஹோட்டலோட பேரையும் கெடுக்கிறதுக்காக எதுக்காக இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு எழிலுக்கு அந்த 2 பேருமே பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. உடனே பாக்கியா அங்கே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸும் அங்கே வந்து இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கும் தெரிய வருது. உடனே போலீஸ் பாக்கியா கிட்ட, ஆமாம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல பாக்கியா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் ஹோட்டலில் இப்படிப்பட்ட உணவை நாங்கள் கொடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் தான்மா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸை பார்த்த உடனே அந்த 2 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கோபி சார் என்னவோ பணம் கொடுத்தாரு, மேற்கொண்டு பணம் தருவாருன்னு சொல்ல போய் பணத்தாசையில் நாம் என்னவோ இப்படி ஐடியா பண்ணி வந்து இந்த பாக்கியா மேடத்தோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக பெரிய பிரச்சனையை பண்ணோம். ஆனால் இங்கே உள்ளவங்க நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸே வர வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா சரிப்பட்டு வராது. கோபி சார் தான் பணம் கொடுத்து இதெல்லாம் செய்ய சொன்னாருன்னுட்டு நம்ம பிரச்சனையை அவர் பக்கமே திருப்பி விட்டுட்டு நாம பாட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நினச்ச அந்த 2 பேரும் இங்கே போலீஸ் முன்னாடியும் எழில் பாக்கியான்னு எல்லார் முன்னாடியுமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஹோட்டலை பற்றி நல்லாவே தெரியும். தரமான உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவை எல்லாரும் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு கம்மியான விலைக்கே கொடுத்துட்டு இருக்காங்கன்னுட்டு. ஆனாலும் இவங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமையில் இருக்கிற கோபி சார் தான் எங்களுக்கு கை நிறைய பணத்தை கொடுத்து இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னாரு. ஆனா இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. அவர் என்னவோ மேற்கொண்டு இந்த ஹோட்டல் இல்லாம போச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகமா பணம் தருவேன்னு வேற சொன்னாரு. அவர் சொன்னதை நம்பி தான் நாங்க இப்படி பொய் சொன்னோம். இந்த சாப்பாடு எதுவுமே இந்த ஹோட்டல்ல உள்ள சாப்பாடெல்லாம் கிடையாது. நாங்களே வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தது தான். நாங்க பொய் சொன்னதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. ஆனா பணம் கொடுத்து எங்களை இங்க போக சொன்னது கோபி சார் தான். நீங்க எதுனாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் இனி எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு போலீஸ் கேட்ட உடனே பயத்துல அந்த 2 பேரும் கோபியை வந்து சொல்லிட்டு, கோபி தான் செய்ய சொன்னாருன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, உண்மையை சொல்லிட்டு எங்க மேல எந்த தப்புமே இல்லை, எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அங்க இருந்த கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே பாக்கியாவோட அருமை அப்பதான் புரிய வருது. அப்ப இந்த ஹோட்டல் ரொம்ப நல்ல ஹோட்டலா இருக்கிறதுனால தான் அவங்க பேரை ஒன்றும் இல்லாம செய்யறதுக்காக இந்த கோபின்றவர் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு போலன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்த கஸ்டமர் எல்லாருமே பாக்கியா கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. நாங்கள் உங்களை என்னவோ தப்பாக நினச்சிட்டோம். இவங்க 2 பேரும் பேசுனதெல்லாம் உண்மை நம்பி தான் நாங்கள் கிளம்ப நினச்சோம். ஆனால் இங்கே அதுக்குள்ளே உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு மேடம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். எப்படியோ வந்த கஸ்டமர் எல்லாரும் திரும்பி போகிறாங்களேன்னு மனவேதனையில் இருந்தேன். ஆனால் இவங்க 2 பேரும் உண்மையை சொல்லிட்டாங்க. என் ஹோட்டல் மேலேயும் என் மேலேயும் எந்த தப்புமே இல்லைன்னு இவங்களாலேயே வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மாமாவோட ஃபோட்டோவை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க பாக்கியா. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் மாமா இல்லைனாலும் எங்களுக்கு துணையா தான் இருக்காருன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க பாக்கியா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த எழிலும் அங்கே வந்த போலீஸ்கிட்ட, பார்த்தீங்களா மேடம், எங்கள் ஹோட்டலோட பேரை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது அந்த கோபி தானே, இவங்க மூலமாகவே தெரிய வந்துருச்சுல. இவங்க 2 பேரையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது. இதுக்கு காரணமாக இருந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி இருந்த அந்த கோபின்றவரையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது. இவங்க 3 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மேடம். இவங்க கண்டிப்பாக இனி எங்களுக்கோ எங்கள் ஹோட்டலுக்கோ எதிராகவோ இல்லை தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனை செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி மேலேயும் அங்கே வெளியிலேருந்து சாப்பாடை கொண்டு வந்து அந்த பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்ச அந்த கோபி ஏற்பாடு பண்ண அந்த 2 பேர் மேலேயுமே இங்கே வந்து எழில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பாக்கியா எவ்வளவோ சொல்கிறாங்க, வேண்டாங்க எழில் அதெல்லாம் தேவையில்லை, பார்த்துக்கலாம் விடு, பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை வந்தாலும் உங்களை மாதிரி தைரியமாக இருக்கணுமா. இனி அப்பா இப்படி ஒரு விஷயத்த செய்யவே கூடாது. அவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் 2 பேரை அனுப்பிவிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியிருப்பாரு. நாம அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாதாம்மா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததால பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், பாக்கியா தொழில் இல்லாமல் வீட்டிலையே இருக்கணும், பாக்கியாவுக்கு எந்த விதமான வருமானமும் வராமல் இருந்தால் தான் நம்ம முன்னாடி பாக்கியா மட்டும் இல்லாமல் என் அம்மாவும் கையேந்தி நிற்கணுன்றதுக்காக நிறைய பணத்தெல்லாம் கொடுத்து ஆளெல்லாம் வந்து செட் பண்ண கோபி இப்போ போலீஸ் மூலமாக போலீஸ் அங்கே கோபிக்கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே கோபி பண்ணது பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லார் முன்னாடியும் கோபியை நல்லா வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்குற எல்லாருமே கோபியை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு ஓனராக இருந்தாலும் ஒரு தனியாக நின்று சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற அந்த பாக்கியா மேடம் ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு காரணம் இவர் தானே, இவர் கண்டிப்பாக உள்ளே போனால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி இங்கே கோபி காதுபடியே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. கோபி ரொம்பவே அவமானப்பட்டு தலை குனிஞ்சி பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டு அவருடைய தொழிலில் முன்னேற்றத்தையும் பார்க்காம இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாரு. இதை பார்த்து ராதிகா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. திருந்தாத கோபி எப்படியாவது ஒரு நாள் திருந்திருவாரு, நல்லபடியாக வாழ்வார்
ஆவாருன்னு பார்த்தா இந்த நிலைமைக்கு வந்துட்டாரேன்னு சொல்லி இங்க ராதிகாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க எழில் கோபி இப்படி போறத பார்த்த உடனே, பாத்தீங்களா எங்க அம்மாவோட ஹோட்டல்ல ஒண்ணு இல்லாம செய்யணும்னு நினைச்சீங்கல்ல, இப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னுட்டு இனியாவது திருந்துங்க. அப்படி இல்லைன்னா எங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுடைய ஹோட்டலுக்கும் ஏதாவது பிரச்சனையை செய்யணும்னு நினைச்சா நாங்க இருக்கோம் எங்க அம்மாவுக்கு. உங்கள சும்மா விட மாட்டோம். எங்க அம்மாவோட தொழில ஒண்ணும் இல்லாம செய்யணும்னு இப்படியெல்லாம் ஆள செட் பண்ணிலாம் அனுப்புறீங்கல்ல, உங்கள நெனச்சாலே எனக்கு அவ்ளோ கோவமா வருதுன்னு சொல்லி, அங்க போலீஸ் கூட கோபி போகும்போதே, இங்க எழில் ரொம்ப கோவத்துல கோபிய வெளுத்து வாங்குறாரு. இங்க கோபிக்கு பதில் பேச முடியாம, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களையும் பார்க்க முடியாம, அவமானத்துல தலை குனிஞ்சுக்கிட்டே அங்கிருந்து போறாரு. உடனே இங்க ஈஸ்வரியும் இந்த கோபிக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க.